Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல பார்க்குற 10 சென்டென்சஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் see the first one. நீங்கள் உடனே என்னை சந்திக்க வேண்டும். நீங்கள் உடனே என்னை மீட் பண்ணணும். உடனே நீங்கள் என்னை மீட் பண்ண வாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? You will have to meet me right away. இப்போவே நீங்கள் என்ன மீட் பண்ணணும்னு அர்த்தம். You will have to meet me right away. Right awayனா உடனேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் வாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போகிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் திரும்பி வரணும், இன்னொரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மீண்டும் வாருங்கள். டூ கம் அகெயின் அப்படின்னா திரும்ப நீங்களும் வரணும் வீட்டுக்குன்னு அர்த்தம், திரும்ப வாங்கன்னு அர்த்தம். டூ கம் அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் உண்மையிலேயே விடாமுயற்சி உள்ள நபர் அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம அதையும் தாண்டி ட்ரை பண்ணி நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம சொல்லுவீங்களா நீங்கள் உண்மையாகவே விடாமுயற்சி உள்ள ஒரு நபர் தான், ஒரு பர்சன் தான் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அ ரியலி டிலிஜென்ட் பர்சன். டிலிஜென்ட் பர்சன்னா ஒரு விடாமுயற்சி உள்ள ஒரு பர்சன் அர்த்தம். யூ ஆர் அ ரியலி டிலிஜென்ட் பர்சன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்னுடன் பேச விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் என்கிட்ட பேச விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது நம்ம மேலே கோவமாக இருந்தால் அவங்க பேசாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை, பேச விரும்பலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் apparent that you don't want to talk to me. தெளிவாக தெரியுது நீங்கள் என்கிட்ட பேச விரும்பவே இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் apparent that you don't want to talk to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் யாரை போல் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாராவது பார்த்து கேட்போம், அவங்களோட ஃபேஸ் யாரோட ரிசம்பிளன்ஸ் மாதிரி தெரியுது, அவங்களுடைய பேரண்ட், அவங்க மதரா இல்லை அவங்க ஃபாதரோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் தெரியுது, அவர் யாரை போல இருக்கிறாருன்னு கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹூ டஸ் ஹி லுக் லைக். அவர் யாரை போல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹூ டஸ் ஹி லுக் லைக், அவர் யாரை போல் இருக்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இடத்தை காலி செய். இந்த இடத்த விட்டே நீங்க போயிடுங்கன்றதை எப்படி சொல்லலாம்? vacate the place. இந்த இடத்த விட்டே போயிடுங்க, இடத்தை காலி செஞ்சிருங்கன்னு அர்த்தம். vacate the place. நெக்ஸ்ட் ஒன், பெரியவர்கள் சொல்வதை கவனிங்கள். பெரியவங்க எல்டர் பீப்புள் என்ன சொல்றாங்கன்றதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, கவனிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? யூ பே அட்டென்ஷன் வாட் எல்டர்ஸ் சே. பெரியவங்க என்ன சொல்றாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்கன்னு அர்த்தம். யூ பே அட்டென்ஷன் வாட் எல்டர்ஸ் சே. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாக இருக்கிறதா. எல்லாமே கரெக்டாக இருக்குதா, சரியாக தான் இருக்குதான்றதை எப்படி கேட்கலாம்? இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து மெதுவாக பேசுவீர்களா. ஸோ யாராவது ரொம்ப கத்தி பேசினா, லவுடாக பேசினா சொல்லுவோம் இல்லையா, கொஞ்ச நேரம் மெதுவாக பேசுங்களேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? உட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. இது நம்ம பொலைட்டாக கேட்குறது. தயவு செய்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச முடியுமா, பொலைட்டாக கேட்குறது. உட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. என்னால் நைட் ஃபுல்லாகவே தூங்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ couldn't sleep all night. I couldn't sleep all night. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.